ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆச்சு இன்னைக்கு. ஸோ போட்டு பொழந்து கட்டிட்டாங்க. ஸோ தர்மாட்டி ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டேரிஃபு நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட்லி நிறைய நெகட்டிவ் நியூஸ் வச்சு அடிச்சிருக்காங்க. பட் என்னோட கணிப்பு மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 21,000 கன்ஃபார்ம் நான் நினைக்கிறேன் மார்ச் எண்டில். ஏன்னா அந்த ஆர்டிக்கிளில் நான் பார்க்கும்போது நிறைய ஆர்டிக்கல் படித்ததில் ஸோ மார்ச்சில் 21,000ங்கிறது நிறைய அனலிஸ்ட் சொல்கிறாங்க. நிஃப்டி 50 22,124 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு, 420 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். சென்செக்ஸ் 73,198 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு, 1,414 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்கு 48,344 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு, 399 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி ஐடி 1,628 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு, 37,318 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகுது. எஃப்ஐஎஸ் இன்னைக்கு ஒரே நாளில் 11,639 கோடியை வித்து தீர்த்திருக்காங்க. 11,639 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் வந்து 12,308 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் எவ்வளோ மார்க்கெட்டில் விற்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா டிஎஸ் வாங்குறாங்க. இதனால தான் இன்றைக்கி மார்க்கெட் இந்த சுச்சுவேஷனில் தாக்கு பிடிச்சிருக்கு. இல்லைன்னா டமால்னு என்ன கொஞ்சம் அடி விழுந்திருக்கும். பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம், நிறைய ஸ்டாக்ஸ் அடி வாங்கி இருந்துச்சு. பட் சில ஸ்டாக் பிஎஸ்யூ ஸ்டாக் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. பட் ஒரு ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா, லாஸ்ட் 7 monthsல இந்த பிஎஸ்யூ ஸ்டாக்ஸோட வெல்த் மட்டும் 25 lakh crore வந்து பார்த்தீங்கன்னா வைப் அவுட் ஆயிருக்கு. இதில் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எல்ஐசியில் மட்டும் 3 lakh crore மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வைப் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் சொல்கிறது பிஎஸ்சி செக்டார் பக்கம் இப்போதைக்கு போக வேண்டாங்கிறது. அதுவும் நம்ம வந்து லாஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் பிஎஸ்சி செக்டார் ஸ்டாக் எல்லாமே எடுத்து பார்க்கும்போது ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாமே க்ரீனில் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. பட் அதோட வேல்யூஷன்லாம் ரொம்பவே அதிகம். ஸ்டில் வந்து நிறைய பிஎஸ்சி செக்டாரோட வேல்யூஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. வேல்யூஷன் குறைஞ்ச ஸ்டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் பெருசாக வருமா அப்படிங்கிறது $1 million கொஸ்டின். ப்ளஸ் வந்து டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸ் நல்லா கொடுக்குறாங்க, அதுக்கு வேணால் ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் ரிட்டர்ன்ஸையும் பார்க்க வேண்டி இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நான் வந்து டிவிடெண்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வாங்க மாட்டேன், நான் வந்து ரிட்டர்ன்ஸும் எதிர்பார்ப்பேன். ஸோ நீங்கள் நிறைய பேர் டிவிடெண்ட்ஸ் வந்து பெட்டராக கிடைக்கும் அதனால வாங்கலாமே அப்படின்னு சொல்கிறீங்க. அது வந்து உங்களோட ஓன் ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய செக்டார் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து 52-week லோ டச் பண்ணியிருந்துச்சு. அது நான் முந்தின வீடியோலேயே அப்டேட் பண்ணியிருந்தேன். நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுலேயே நிறைய ஸ்டாக்ஸ் அடி வாங்கியிருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோநெட் எல்என்ஜி இது வந்து நம்மளோட ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்க ஸ்டாக்கு. பட் வேல்யூஷன் சீப்பாக இருந்தாலும் 283க்கு இன்றைக்கி வந்திருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் 270 வரைக்கும் கன்சிடர் பண்ணேன். பட் இப்போ மார்க்கெட் நல்லா அடி வாங்குறதுனால எனக்கு தெரிஞ்சு இன்னும் இதில் டவுன் ட்ரெண்ட் வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால இப்போதே வெயிட் பண்ணுறேன். பெட்ரோநெட் எல்என்ஜியில் 283ல இன்னைக்கு க்ளோஸ் ஆச்சு, 280 வரைக்கும் வந்தாங்க. பட் இதோட 52-week லோ பார்க்கும்போது 253 ரூபா, ஹைனி பார்க்கும்போது 384 ரூபா. இன்னைக்கு 5% விழுந்திருக்கு. எகெயின் அந்த 52-week லோ வர பட்சத்தில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலாம். பட் இப்போதே வேல்யூஷன் சீப்பாக இருந்தாலுமே இன்னும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்ட் போகிற பட்சத்தில் ஸ்டாக் ப்ரைஸ் இறங்கும். அதனால ஸ்லோவாக 1-2 பிக் பண்ணலாம் பெட்ரோநெட் எல்என்ஜியில். என்ன கேட்டால் 253 எகைன் அந்த 52-week லோ மார்க்கெல்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால ஸ்லோவாக பொறுமையாக இருந்து யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து பெட்ரோநெட் எல்என்ஜியில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்விஎன்எல். ஆக்சுவலி இந்த ஸ்டாக் ஒன்றே 5% வைப் அவுட், 328 வரைக்கும் போச்சு. கடைசியில் 332 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு, ஒரு 5% நெகட்டிவ். பட் ஆக்சுவலி இதோட 52-week லோன் பார்க்கும்போது 213 ரூபா அந்த லெவலில் இருக்குது ஆர்விஎன்எலோடது. ஹைனி பார்க்கும்போது 647 ரூபா. ஸோ இப்போதைக்கு ஸ்டில் இது வந்து வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அதனால ஆர்விஎன்எல்ல இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள். பட் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே வேல்யூஷன் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நம்ம டச் பண்ணோம்னா அது ரிஸ்க்காக தான் அமைய வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் டாடா டெக்னாலஜிஸ். ஆக்சுவலி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 664 ரூபா வரைக்கும் போச்சு. இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ் 52-week லோ டச் பண்ணிச்சு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ 42 இருக்குது, 671 இருக்குது டாடா டெக்னாலஜிஸோட ஸ்டாக் ப்ரைஸ் லாஸ்ட் க்ளோசிங். 1 year ரிட்டர்ன்ஸ் 35% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தாலுமே என்ன கேட்டால் 42Pங்கிறது பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ஜாஸ்தி தான். வெயிட் பண்ணலாம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர பட்சத்தில் அந்த டாடா டெக்னாலஜிஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி டாடா எலிக்ஸியும் வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தி. இது வந்து டாடா டெக்னாலஜிஸ் ஐபிஓ சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாங்க. அந்த ட்ரெண்ட்லேருந்து விழுது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் விழுந்துச்சுன்னா டாடா டெக்னாலஜிஸ்லேயும் ஒரு கை பார்க்கலாம். நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ். ஆக்சுவலி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 207 ரூபா வரைக்கும் இன்றைக்கி வந்துச்சு, ஒரு ஃப்ரெஷ் 52-week லோ. கடைசியில் 208 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு, 6% இன்னைக்கு காலியாக இருக்குது ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ். இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேட்குறீங்க. பட் ஆக்சுவலி இந்த ஸ்டாக்ல என்ன ஒன்றுனா, இந்த ஸ்டாக் வந்து இந்த கம்பெனி வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்களே எனக்கு ஒரு கிளியர் கட்டாக புரியவே மாட்டேங்குது. ஒரு பக்கம் மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸில் ஜாயின் வெஞ்சருங்கிறாங்க, பிளாக் ராக்கு கூட நாங்கள் ஜாயின் வெஞ்சர் போட்டு மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வரையில் நாங்கள் டிஜிட்டல் முறையில் லெண்டிங் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய பிஸ்னஸ் அப்டேட் சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாமே
அவங்க எப்படி பண்ணுறாங்க, அதோட க்ரோத் எப்படி இருக்குது, அதெல்லாமே பார்த்துட்டு தான் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு நான் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸில் ஃபோக்கஸ் பண்ணல. இதான் என்னோட கருத்து. பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் அன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ஏஎம் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கரெக்டாக 1.5% பாசிட்டிவ். ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1732 ரூபாவில் இருக்குது. அது போக எல்லா பேங்க் ஸ்டாக்ஸும் போட்டு அடி தான். ஆக்சிஸ் பேங்க், ஃபெடரல் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கோட்டக் மஹிந்திரா பேங்க், இதில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாமே 1% கிட்ட நெகட்டிவ்ல வந்துச்சு. ஆக்சிஸ் பேங்கும் 1.5% நெகட்டிவ். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 2% நெகட்டிவ், 688 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. கோட்டக் மஹிந்திரா பேங்க் 2.5% நெகட்டிவ்ல வந்துச்சு. பேங்க் ஆஃப் பரோடா 3% நெகட்டிவ், கனரா பேங்க் 3% நெகட்டிவ், பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஒரு 5% நெகட்டிவ், இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு 6% நெகட்டிவ். இண்டஸ்இண்ட் பேங்க் அண்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் நீங்கள் வந்து அதில் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இல்லைன்னா அதை தொடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போர்ட்ஃபோலியோ போட்டு பொழந்து எடுத்துடுச்சு. 2.80% காலி. உங்களோட கண்டிஷன் என்னன்னு சொல்லுங்கள். ஸோ நம்மளோட போர்ட்ஃபோலியோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரத்த ஆறா ஓடிட்டு இருக்குது. இன்னைக்கு மட்டுமே 2.80% வைப் அவுட்டு. நெக்ஸ்ட் டாடா மோட்டர்ஸு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 645 அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ் 52 வீக்லோ டச் பண்ணியிருந்துச்சு நான் மதியம் போட வீடியோவில். அடுத்து மார்க்கெட்டு சாயங்காலம் மறுபடியும் திறந்து பார்த்தா இன்னொரு ஃப்ரெஷ் 52 வீக்லோ 618 ரூபா வந்துடுச்சு. எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா அடி விழும். ஆனால் வந்து இது ஒரு ஷார்ட் டேர்ம் பேனிக்கில் அடிக்கிறாங்க. காம்படிஷன் மார்க்கெட்டில் வருது. நெக்ஸ்ட் வந்து டெஸ்லா என்ட்ரி இதெல்லாமே ஃபேஸ் பண்ணி அடிக்கிறாங்க. பட் விழ இது ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்லா 965ல கன்சிடர் பண்ணேன். எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கும் நீங்களே எதிர்பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. டாடா மோட்டர்ஸில் சீப் வேல்யூஷனில் இருக்குது. ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. டாடா கெமிக்கல்ஸும் ஒரு ஃப்ரெஷ் 52 வீக்லோ டச் பண்ணியிருக்குது 765 ரூபா. பட் எனக்கு இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை டாடா கெமிக்கல்ஸில். பட் வேல்யூஷன் நல்லா குறைஞ்சிருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு இதில் ஃபோக்கஸ் பண்ணுறவங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பட் நான் டாடா கெமிக்கல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணல. என்னோட கண் எல்லாமே டாடா பவர் அண்ட் டாடா மோட்டர்ஸில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சி. ஆக்சுவலி இவங்க என்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்னா நாங்கள் வந்து ரயில்வேஸை தவிர்த்து ஆக்சுவலி ரயில்வேஸுக்கு இவங்க ஃபினான்ஸ் பண்ணுறாங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ராஜெக்ட்டுக்கு ரயில்வேஸுக்கு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் வரோம். நாங்கள் வந்து ரயில்வேஸை தாண்டி அதர் செக்டர் ஆஃப் பிஸ்னஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது லெண்டிங் பண்ண போகிறோம். ஸோ எங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்சிஃபிகேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதிர்பார்த்து ரயில்வேஸை தாண்டி அதர் பிஸ்னஸுக்கும் நாங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸுக்கு ஃபினான்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி ஐஆர்எஃப்சி தரப்புல வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு 112 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ஆக்சுவலி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 138 ரூபா 150 ரூபா வரைக்கும் கன்சிடர் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் இது வந்து இறங்கி இருக்குது. பட் வேல்யூஷன் வச்சு பார்க்கும்போது இப்போ 22 இருக்குது பிஇ. இன்னும் இந்த மார்க்கெட் ட்ரெண்டில் விழலாம். அதனால இதில் இப்போதைக்கு பொறுமையாக இருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டாக்ஸ் பெருசாக வந்து கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணல. ரயில்வே செக்டருக்கு பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ மேபி அதனால வந்து இவங்க ரயில்வேஸை தவிர்த்து வேறு செக்மெண்ட்டுக்குள்ளே வராங்களா அப்படிங்கிற கொஸ்டினும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆர்பிஎன்எல் 136 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் சென்ட்ரல் ரயில்வேஸ்லேருந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இவங்களோட ஆர்டர் புக்கு 85,000 கோடி கிட்ட இருக்கும் ஆர்பிஎன்எலுக்கு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட சப்சிடரி தான் இந்த ஆக்சிஸ் ஃபினான்ஸ். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட என்பிஎஃப்சி சப்சிடரி. இந்த என்பிஎஃப்சி சப்சிடரியில் வந்து அவங்க ஐபிஓ வர போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க. இந்த டைல்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கேர்லைல் அட்வென்ச்சர்ஸ் பி இன்வெஸ்டர்ஸ் இவங்க எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. மேபி அந்த டைல்யூஷன் ப்ராசஸ் நடக்கிற பட்சத்தில் இவங்க அந்த ஸ்டேக்கை அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு இவங்க முயற்சியில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லோட் பண்ண இருக்கிறாங்க. மினிமம் 50% ஆஃப் த ஸ்டேக் வந்து ஆஃப்லோட் பண்ண இருக்கிறாங்க. கேர்லைட் அட்வென்ட் இன்டர்நேஷனல் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதை அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. இது வந்து ஆக்சிஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஆர்பிஐ வந்து ஃபாரெக்ஸ் அது பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு $10 பில்லியன் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க பேங்கிங் சிஸ்டத்துக்குள்ளே. இது வந்து பார்த்தீங்கன்னா 244 பிட்ஸ் ரிசீவ் ஆகி ஆக்ஷன் மூலமாட்டி இதை பண்ணுவாங்க. $10 பில்லியன் லிக்விடிட்டி அதிகரிக்கிறதுக்கு வேண்டி பேங்கிங் சிஸ்டத்துக்குள்ளே இவ்வளோ அமௌண்ட்டை வந்து அவங்க இன்ஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் டாடா கம்யூனிகேஷனில் வந்து அப்டேட்டு. ஸோ டாடா கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் சேல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ 100% ஆஃப் த ஸ்டேக்கை வந்து டிசிபிசிஎல் இதில் வந்து டைல்யூட் பண்ண இருக்கிறாங்க. டாடா கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டாடா கம்யூனிகேஷன் பேமெண்ட் சொல்யூஷன் லிமிடெட் அதை வந்து விற்கிறாங்க. அதை வந்து யார்கிட்ட விற்கிறாங்கன்னா டிரான்சாக்ஷன் சொல்யூஷன் இன்டர்நேஷனல் இந்தியா லிமிடெட் அவங்கள்ட்ட தான் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 100% ஆஃப் த ஸ்டேக் வந்து நாங்கள் டைல்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி டாடா கம்யூனிகேஷன் தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மாருதி சுசுகி கொடுத்த அப்டேட்டு அல்டோ K10 அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் இப்போ கொண்டு வராங்க போல். 6 ஏர் பேக்கு நெக்ஸ்ட் வந்து சில வேரியன்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஆன்டி லாக்கிங் பிரேக்கிங் சிஸ்டம் எல்லாமே வச்சு
இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது வந்து மாருதியோட ஆல்டோ செக்மெண்ட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ் சீஃப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா வந்து ஒரு 35லேருந்து 40 ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் வந்து பெர் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் மேஜராட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தான். மேபி இதை வந்து இந்தியா முடிவு எடுத்து பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடுக்கு தான் இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது, சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதானி கிரீன் எனர்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து குஜராத் கேவ்டா அந்த ரீஜியனில் வந்து நியூ சோலார் கெப்பாசிட்டி மைல்ஸ்டோன் 12,000 மெகாவாட் அதை வந்து டச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ லார்ஜஸ்ட் ரினியூவபிள் எனர்ஜி கம்பெனியாட்டு அதானி கிரீன் எனர்ஜி இருக்கிறாங்க. 12,000 மெகாவாட் அப்படிங்கிறத வந்து டச் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஓலா எலக்ட்ரிக் கொடுத்த அப்டேட்டு. ஃபெப்ரவரியில் நாங்கள் 25,000 யூனிட்ஸ் இது வெஹிக்கிள்ஸ் விற்று மார்க்கெட் லீடர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறோம். ஈவியில் 2 வீலர் செக்மெண்ட்டை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி இவங்க வந்து லாஸ்ட் மந்த் ஒன்று சொன்னாங்க, நாங்கள் 50,000 யூனிட்ஸ் வந்து விற்று நாங்கள் ப்ராஃபிட்டபிளாட்டு மாறும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. பட் ஆக்சுவலி அது வந்து ஃபெப்ரவரியை மெயின்டைன் பண்ணி சொன்னாங்களா இல்லை நெக்ஸ்ட் குவார்ட்டரை மெயின்டைன் பண்ணி சொன்னாங்களான்னு தெரில. பட் 50,000 யூனிட்ஸ் நாங்கள் விற்போம்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபெப்ரவரியில் தான் சொல்லணும்னு விற்று காட்டுவோன்னு சொன்னாங்க. பட் 25,000 தான் விற்றுருக்காங்க ஃபெப்ரவரியில். அது மட்டும் இல்லாமல் அவங்க 4,000 ஸ்டோர்ஸ் ஆட்டு கண்ட்ரியில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. மார்க்கெட் ஷேர் இந்த EV 2 வீலர் செக்மெண்ட்டில் 28% வச்சுருக்காங்க. பட் எனக்கு இது ஒரு லாங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ், ஹீரோ இவங்க எல்லாமே இவங்கள தூக்கி சாப்பிட்ருவாங்கன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு ஓலா எலக்ட்ரிக்கில் நான் தொடலை. நீங்கள் வந்து வச்சுருக்கீங்கன்னா அது வந்து உங்களோட ஓன் ஒப்பீனியன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.